அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்னைக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் நினைப்போம். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் வெற்றிங்கிற இத வந்து தொட முடியலையே! வெற்றி நம்ம நோக்கி வரமாட்டேங்குதே! நம்மளும் முயற்சி பண்றோம். பல போராட்டங்கள் செய்றோம். எல்லாமே செய்றோம். எல்லா முயற்சியும் செய்றோம். ஆனா நமக்கு மட்டும் தோல்வி வந்துகிட்டே இருக்கே! எதுலயுமே ஒரு சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு மட்டும் பணம் வர மாட்டேங்குது. நம்ம என்னதான் உழைக்கிறோம், நல்லா தான் உழைக்கிறோம். ஆனா நம்ம கையில மட்டும் பணம் இருக்க மாட்டேங்குது. என்னதான் செய்றது? ஆனா சில பேர் வந்து எங்க போனாலுமே, எத தொட்டாலுமே வெற்றி பெறுவாங்க. எல்லாத்துலயுமே வெற்றி பெறுவாங்க. எல்லாரும் எங்க போனாலுமே எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாருமே மதிப்பாங்க. அவங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். செல்வ செழிப்போட வாழ்வாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது? ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நம்ம லைஃப்ல மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதே! எல்லாமே ஒரு தடையாவே இருக்கே! நம்ம என்னதான் செய்றது? அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்ப இதுக்கு காரணம் என்ன? அப்படி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்த சீக்கிரத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நம்ம லைஃப்பும் மத்தவங்க மாரி சக்சஸ்ஃபுல்லா அமையும். நம்மளும் மதிப்பு மரியாதையோட நல்லபடியா வாழ்வோம். அது என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. ஆ புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆழ்மனம், பிரபஞ்சம் எல்லாத்துமே ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையது. இப்ப வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப நடக்கும். இப்ப அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம அதுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு நம்ம சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, ஓகே இதுதான் உனக்கு தேவை போல, இதுதான் அவன் விரும்புறியா, அதிகமா விரும்புறியா அப்படின்ட்டு அது குடுக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? பல நேரங்கள்ல நம்ம மோஸ்ட்லி வந்து நெகட்டிவான விஷயங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நடந்த அ பழைய கசப்பான உணர்வுகள், கசப்பான விஷயங்கள வந்து நெனச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அவங்க என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு பல கசப்பான விஷயங்கள் நெனச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம லைஃப்ல நடந்த பல கசப்பான விஷயங்கள் நெனச்சுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா, நம்ம ஃப்யூச்சர் நெனச்சு பயந்துகிட்டு இருப்போம். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அ அவங்க இப்படி பேசிருவாங்களோ, நம்ம என்ன பண்றது? பணம் இல்லைன்னா என்ன செய்றது? இப்படி என்ன செய்றது? அப்படின்னு நம்ம ஃப்யூச்சர் நெனச்சு நம்ம பயப்படுறோம். இல்ல ஒரு முயற்சி செய்றோம், இல்ல எவ்வளோ முயற்சி செய்றோம்னா, வெற்றி கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? நாம அந்த சக்சஸ் பண்ண முடியாதோ, இல்ல நம்ம லாஸ் ஆயிருமோ, இல்ல நமக்கு இந்த வேலை கிடைக்காதோ, அ அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறோம், இல்லைன்னா இதுல ஃபெயில் ஆயிடுவோமோ, நமக்கு மார்க் வராதோ, இல்லன்னா நமக்கு வேலை கிடைக்காதோ, அப்படிங்கிற மாரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் நெனச்சுக்கிட்டே அதையே அதிகமா நெனைக்கிறோம் நம்ம. பாசிட்டிவா நெனைக்கிறத விட பாசிட்டிவ் ஒரு 20% இருந்துச்சுன்னா, நெகட்டிவான தாட்ஸ் வந்து 80% வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியாது. இவன் நல்லது தான் நினைக்கிறான், இல்ல தப்பான விஷயத்த நினைக்கிறியா? அப்படின்னு அதுக்கு தெரியாது. அப்ப அது வந்து என்னது, ஓகே இவனுக்கு இதுதான் வேணும் போல அப்படின்ட்டு அத குடுக்க ஆரம்பிக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு YouTubeல வந்து ஒரு விஷயத்த பத்தி பார்க்குறீங்க. ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு 4 நான் ஒரு 2 ஆட்டம் 3 ஆட்டம் அதே விஷயத்த பத்தியே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்ப அந்த அப்ப அந்த YouTube வந்து ஓகே இதேதான் YouTubeஓ, Googleஓ எதுனாலும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணீங்கன்னா, அதுவே உங்க அந்த மாரி விஷயமா அது 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 சம்மந்தமாவே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அது சம்மந்தமாவே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அது அப்ப ஏன்னா இவங்க இதத்தான் விரும்புறாங்க அப்படின்னு நெனச்சா, அது சம்மந்தமாவே வீடியோ வந்துகிட்டு இருக்கும். அதுபோல தான் இந்த பிரபஞ்சமும். நமக்கு என்ன தேவையோ, ஆ நம்ம எத பத்தி நெனைக்கிறோமோ, அது ஓகே இதத்தான் அவங்க அதிகமா நெனைக்கிறாங்க. அப்ப இதுதான் அவங்களுக்கு தேவை போல அப்படின்ட்டு நமக்கு அந்த விஷயத்தையே குடுக்கும். அப்ப நம்ம நெகட்டிவா நெனைக்க நம்ம பழைய விஷயங்கள் நடந்ததே நெனைக்க நமக்கு திரும்ப திரும்ப அதே மாரி விஷயங்களே நம்ம நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம சுத்தி நெகட்டிவான விஷயங்கள் சூழ்ந்து இருக்கு. நெகட்டிவ் எண்ணம் தான் வாழ்க்கைம்பாங்க. இப்ப எத பத்தி நெனச்சுட்டு இருக்கோம்? நெகட்டிவான விஷயங்கள் நெனச்சுட்டு இருந்தோம்னா, அது அது அப்ப அதுவே நம்மள சுத்தி அதுதான் இருக்கு. அப்ப எப்படி எங்கிட்டு பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான நல்லது நமக்கு நம்ம வந்து சேரும். அந்த கடவுளே நமக்கு வந்து நல்லது குடுக்கணும்னு குடுக்க ஆரம்பிச்சாலும் கூட, நம்மள சுத்தி இருக்கிறது நெகட்டிவானது. அப்ப எப்படி அதெல்லாம் தாண்டி எப்படி நமக்கு நல்லது வரும்? ஸோ நம்ம அதனால மதம் வந்து நம்மள மாத்திக்கணும். மதம் வந்து நம்மள மாத்திக்கிட்டு, பாசிட்டிவா நெனைக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஆழ் மனம் வந்து நம்ம எத நெனைக்கிறோமோ, அத அப்படியே நம்பிரும். அதுக்கு நல்லது, கெட்டதுலாம் தெரியாது. எத நெனச்சாலும் ஓகே இதுதான் போல அப்படின்னு உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அத வந்து அப்ப அந்த ஆழ் மனதையும் நம்ம மாத்தணும் நம்ம. அப்ப நம்ம என்ன இப்ப நான் அதனால டெய்லி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கணும். டைம் கிடைக்கிறப்ப காலையில, நைட்டு எல்லாமே இந்த மாரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நான் செல்வ செழிப்போட இருக்கேன். பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நான் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுகிறது எனக்கு. நான் எல்லாத்துலயும் சக்சஸ் பண்றேன் நானு. எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்.
நான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரியா இருக்கேன், பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கேன். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ பாசிட்டிவான விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லன்னா நீங்க நினைக்கலாம், நம்ம கையில 5 பைசா கூட இல்ல. எப்படி நான் கோடீஸ்வரியா நினைக்கிறது? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம ஆழ் மனது கூட நம்ம ஆழ் மனம் கூட நம்ம நம்பாது. நம்ம மனசு கூட நம்பாது. நம்ம அப்படியே நினைச்சா கூட மனது நமக்குள்ள தோணும். எப்படி நம்ம கோடீஸ்வரி ஆவோம்? நம்ம கையில தான் 5 பைசா கூட இல்லையே! எப்படி நம்ம கோடீஸ்வரி ஆவோம்? அப்படின்னு தோணும். அப்ப நம்ம மனத வந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட்டு அப்படித்தான் தோணும். நம்ம நம்ப வைக்கணும். நம்ம சொல்லி டெய்லியும் சொல்லிக்கிட்டே பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயங்கள் சேர்ந்து 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 அது அடங்கி நமக்கு நம்ம இதனால முடியாது, நம்மளால செய்ய முடியாது, நம்ம லைஃப் இருண்டு போயிருக்கு, நம்ம வாழ்க்கையே இருண்டு போயிருக்கு, நமக்கு எதுவுமே நல்லது நடக்காது, செய்யாதுன்னு நம்ம சொல்லி 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 அது அப்படியே ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம அதெல்லாம் வெளியே ஏற்றணும் நம்ம. அப்போ நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் டெய்லியும் உண்மையோ இல்லையோ நம்ம பாசிட்டிவான விஷயங்கள சொல்ல 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 அந்த நெகட்டிவ் பூரா வெளியேறிடும். நம்ம மனமும் நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம ஆழ் மனம் நம்பிச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கும் நமக்கு. அந்த பிரபஞ்சமும் நம்ம எண்ணமும் அந்த அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தும் நம்ம. அதாவது நம்ம நல்ல உணர்வுகள வெளிப்படுத்த நம்ம பாசிட்டிவான உணர்வுகள வெளிப்படுத்த அந்த உணர்வுகள் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்ப நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள குடுக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம முழு திருப்தியோட இருக்கணும். நான் வசதி வாய்ப்போட இருக்கேன். பணம் என் நோக்கி வந்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. நல்ல உறவுகள் இருக்காங்கன்னா, எல்லாமே கிடைச்சா எவ்வளோ ஒரு திருப்தியான மனநிலையோட சந்தோஷமா இருப்பீங்களோ, அந்த மாரி உணர்வோட இருங்க. அந்த நீங்க நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல 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 அந்த உங்க ஆழ் மனதும் நம்பும், அந்த பிரபஞ்சம் நம்பும். அதே விஷயத்த உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். நீங்க எத நினைச்சுக்கிட்டே நம்ம இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நம்ம எத நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ, நம்ம அதத்தான் ஈர்த்து குடுக்கும். அப்ப நமக்கு அப்ப நல்ல விஷயங்கள நம்ம ஈர்த்து குடுக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ, அதுக்கு வந்து அத நினச்சுக்கிட்டே இருங்க. எது வேணுமோ அது நடந்த மாரி, அதெல்லாம் நினச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அதே எப்படி இருந்தா இது நல்லாருக்குமோ அப்படிங்கும்போது நல்ல விஷயங்கள நினச்சு பாருங்க. இதுக்கு வந்து நம்ம நன்றி உணர்வு கூட கிராட்டிட்யூட் கூட டெய்லியும் சொல்லலாம். நம்ம பாசிட்டிவான விஷயங்கள வந்து நினச்சு பார்த்து, உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்கள நினச்சு பாருங்க. நினச்சு பார்த்து நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்ப நான் நன்றி சொல்ல சொல்ல ஓகே அந்த அத விட நல்லதா உங்களுக்கு சிறப்பானதா அந்த பிரபஞ்சம் குடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு அதுவும் அதுவும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. அதுவும் சொல்லலாம். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே இந்த கிராட்டிட்யூட் சொல்லலாம். இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்க போறப்ப நல்லா நம்ம ஒரு ஒரு இது இருக்குங்க. நைட்டு நம்ம என்ன தூங்க போறதுக்கு முன்னாடி எத நினைச்சுட்டு படுக்குறோமோ, அதுதான் நம்ம ஆழ்மனதில பதிஞ்சு நமக்கு லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பழைய நம்ம கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், இல்ல வீட்ல சண்டை சச்சரவு ஏதாச்சும் அத பத்தி நினைச்சுக்கிட்டே படுத்துருந்தோம்னா, நமக்கு நம்ம லைஃப்ல திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். அப்ப அதெல்லாம் மனசுல இருக்க அந்த வலி, வேதனைகள், பல கசப்பான உணர்வுகள் அந்த நேரத்துல தூக்கி எறிஞ்சிருங்க அங்க. ஏன்னா ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அது திரும்ப திரும்ப உங்களுக்கு வலிய தான் குடுக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, நீங்க நைட்டு தூங்க போறப்ப ஒரு பாசிட்டிவா நெனச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி ஆகணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ, அத நெனச்சு பாருங்க. அது கிடைச்ச மாரி நெனச்சு பாருங்க. நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு. இதெல்லாம் குடுத்துருக்கீங்கப்பா நன்றி. ஏன்னா இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய குடுத்துருக்கீங்க. சுத்தி நல்ல உறவுகள் குடுத்துருக்கீங்க. நல்ல உணவு எல்லாமே குடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. அதுக்கான நன்றின்னு சொல்லுங்க. இந்த மாரி பாசிட்டிவா நினைக்க நினைக்க உங்க லைஃப் கண்டிப்பா வெற்றிகரமா மாறும். இத ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஜெயிக்கலாம். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். நம்ம எத நினைக்கிறோமோ, அதுதான் நமக்கு அதிகமா கிடைக்கும். எத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எத பத்தி பேசுறோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்பும் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.